சினிமா அப்படின்றது ஒரு ஆர்ட் ஃபார்மா இல்லாட்டி கேரியரா? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதே மாதிரி என் கடன் சினிமா செய்வதே. இந்த ஸ்பிரிச்சுவல் காலை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? எனக்கு இதுதான் சினிமா, இதுதான் என் லைஃப் அப்படின்னு ஒரு கால் வந்துடுச்சு. அப்போ எனக்கு ஒரு 10 வயசு. 10 வயசு அப்படின்றது ஸோ அதிர்ஷ்டம் தான், கண்டிப்பாக அதிர்ஷ்டம், பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஃபில்ம் மேக்கர் வந்து அவங்கள மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கொள்கிறது? பல நாள் நான் ஆஃபீஸில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டே இது பண்ணியிருந்திருக்கேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் உங்களுடைய படங்களை பார்த்துருக்காங்க? எத்தனை பேர் உங்களை பற்றி பேசியிருக்காங்க? உங்களுக்கு இதன் மூலியமாக எவ்வளோ வருமானம் வந்துருக்கு? ஸ்ரீலங்காலேயே ஃபர்ஸ்ட் உமன் ஃபில்ம் மேக்கராக பெர்லின் வரைக்கும் எனக்கு பெர்லினாலே டேலண்ட் ஸ்போ கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில் ஒரு விமென்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்க, அதுவும் டிரெக்டராக, நாட் அ ஆக்ட்ரஸ் இல்லை, ஒரு டிரெக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ரைட்டராக நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி உண்மைக்கும் அலோவ் பண்ணுதா? முதல்ல நீங்கள் யார் அலோவ் பண்ணுறதுக்கு? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய நபர்களை சந்திச்சிருப்போம். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறத நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு நபர் தன்னுடைய கஷ்டத்தையே அவங்களுக்கான ஒரு கிஃப்டாக எடுத்துகிட்டு அந்த மூவ் ஆன் பண்ணி போகிற அந்த இயல்பு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும். ஸோ அவங்க அந்த கஷ்டத்தை சொல்லும்போதே அதையும் சிரிப்போட புன்னகையோடு சொல்கிற அந்த இயல்பு, அந்த கஷ்டத்தையும் கடந்து அவங்க அவங்களுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பயணம் என்ன? ஒரு ஃபில்ம் மேக்கராக அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல், ஸ்ரீலங்காவில் இருந்து இன்டர்நேஷ்னலை ரீச் பண்ணணும்னு முயற்சி பண்ண ஒரு நபர் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய நண்பர்கள்கிட்டையும் தன்னை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் என்னுடைய மூவி, என்னுடைய பேர் இல்லாமல் உங்களால் ஸ்ரீலங்கன் மூவி இண்டஸ்ட்ரியில் என்னுடைய பேர் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரி இருக்காதுன்னு சொன்ன ஒரு நபரை அதே மாதிரி அவங்களுடைய கனவை நோக்கி அந்த இண்டஸ்ட்ரியை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க பவனிதா லோகநாதன் அவர்கள் இன்னைக்கு எங்களோட இணைந்திருக்கிறாங்க. பட் ஜேர்னியில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னலி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு நபருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க இவ்வளோ நாள் கிடைத்த அவங்களுடைய அனுபவங்களை நாங்கள் இன்னைக்கு அவங்களோடய பேசி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வணக்கம் நிஷான். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போது லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போது காம் அண்ட் குவைட். ஓகே, லைக் காம் அண்ட் குவைட் அப்படின்னு போது ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நிறையா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். க்ரியேட்டிவாக நீங்கள் நிறைய விஷயம் எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ காம் அண்ட் குவைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காம் அண்ட் குவைட்டாக நீங்கள் இருக்குன்னு சொல்கிறது. சினிமா எப்போவுமே ஒரு டென்ஷனான ஒர்க் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஒரு பக்கம் வைல்டான கிரியேட்டிவ் இருக்கணும், இன்னொரு பக்கம் எக்ஸிக்யூஷனுக்கு நிறைய பீப்புள் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே 2 விதமான துருவங்கள். அதிலே நான் ப்ரொடியூசராகவும் இருக்கேன், டைரக்டராக இருக்கேன். டைரக்டருக்கு கிரியேட்டிவ் முக்கியம், ப்ரொடியூசருக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பக்கமும் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே என்னன்னா காமாக குவைட்டாக தளம்பாமல் வச்சுக்க வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு. அதை பல அனுபவங்களுக்கு பிறகு நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ அதனால அதே மாதிரி இருக்கேன். ஆனால் நாங்கள் நார்மலாக நிறைய டிரெக்டர்ஸ் நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க. ஸோ குறிப்பாக நாங்கள் ஒரு மெயில் டிரெக்டர் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா நிறைய தாடி வளர்த்துருப்பாங்க, ஒரு ரக்கடாக இருப்பாங்க, பார்க்குறது கொஞ்சம் அப்படி தான் ட்ரெஸ் டார்க் கலர்ஸ் தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிரெக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு காமன் குவைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அதுதான் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்கங்கிறத விட எனக்கு வந்து அறிவுறுத்துவாங்க, சொல்லுவாங்க, பவனிதா ரொம்ப சாஃப்டாக இருக்காதீங்க, ஒரு மாதிரி டாமினண்ட்டாக இருங்க, ஒரு மாதிரி என்னது கத்துங்க, சண்டை போடுங்க, என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல். ஏன்னா ஒரு உமன், பவர்ஃபுல் உமன் அப்படின்னு சொன்னால், விமன் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி இது பண்ணானா அப்படியே ஒரு ஸ்டைலிஷாக நடந்து வர்றது, முகத்தில் சிரிக்காமல் இப்படியே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் எல்லாருமே கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. அதே தான் தொடர்ந்து ஸ்க்ரீன்லேயும் காட்டுறாங்க, நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் இருக்காங்க. அதாவது மேஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், சில ஆண்களுக்கு மேஸ்குலினிட்டி இருக்கும், சில பேருக்கு ஃபெமினிட்டி இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் மேஸ்குலினிட்டி இருக்கும், ஃபெமினிட்டி இருக்கும். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை நீங்கள் வேலை வாங்கணும், நிறைய உங்களை யாரும் கீழே வச்சு பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்படுறது, நீங்கள் ஒரு ஆணை போல இருங்க. அதாவது ஆண்னா ஆண் இல்லை, அந்த மேஸ்குலின்
அந்த கடினமான இந்த குணாதிசயங்களை நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ரஃப் அண்ட் டஃபா இருக்கு, ஆமா அந்த மாதிரி பெண்களையும் இருங்கன்னு சொல்லுவாங்க. அது நானே நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா நாமளா இருக்கணும், அப்பதான் கிரியேட்டிவிட்டி வரும். ஓகே அந்த விஷயத்த நான் பூரணமா நம்புறேன். இயல்பாவே நான் வந்து ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் இல்லை, ரொம்ப சாதாரணமான ஆள். ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, பெருசா பேச மாட்டேன். யாருக்கிட்டையும் பேசி மூவ் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் இல்லை. ஓகே என்னோட பாதையில எப்பயுமே அமைதியா பயணிக்கிறது, அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எல்லாரும் நினைக்கிறது செட்ல கத்துனாதான் டைரக்டர், அங்க திட்டணும், மைக்க வச்சு கத்தணும். உண்மையில அப்படி இல்லை. நீங்க ஒரு ஆக்டருக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுனா கூட அவங்க பக்கத்துல போய் மென்மையா தான் பேசணும். டைரக்டர்ஸ் உண்மையிலே அமைதியா இருக்கணும். வெளியில தான் நீங்க கத்தலாமே ஒழிய ஸ்பாட்லயோ இல்ல மத்த இடங்களையோ அமைதியா இருக்கும். அப்ப அந்த குணம் வளர்ந்த பிறகு எனக்கு தெரியல, இயல்பாவே நான் கொஞ்சம் அமைதியான ஆள். ஓகே அப்போ எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்களுக்கும் சரி, மென்மையான ஆண்களுக்கும் போய் சொல்லுவாங்க நீ ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும்னு. பெண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. அது ஒரு ஒரு அப்படி ஒரு சும்மா கற்பிதம், நாம கிரியேட் பண்ண ஒரு வெளி தோற்றம். உண்மையில அப்படி இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலே வேலை நடக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க கத்துறாங்க அப்படின்னா நீங்களும் பதிலுக்கு கத்துனீங்கன்னா அது வந்து சண்டை தான் பெருசாகும். நீங்க ரொம்ப கஷ்டமான சமயத்துலயும் ரொம்ப சவால் மிக்க சமயத்துலயும் அமைதியா ஹேண்டில் பண்ணா அது ஒரு வேற விதமா நடக்கும். ஸோ ஓகே, பவனிதாவை பொறுத்த வரைக்கும் ஃபில்ம் மேக்கிங் இல்லாட்டி சினிமா அப்படின்றது ஒரு ஆர்ட் ஃபார்மா இல்லாட்டி கேரியரா? ஏன்னா நீங்கள் நிறைய சொல்லுவீங்க சினிமா இஸ் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற மாதிரி. ஸ்பிரிச்சுவலோட உங்களோட சினிமாவை நீங்கள் எப்பயுமே கனெக்ட் பண்ணி பேசுகிறா. ஸோ இப்போ நீங்கள் இதை தான் உங்களுடைய கேரியராக எடுத்து நீங்கள் இதை தான் ஃபுல் டைமாக நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு உங்களை ஜஸ்ட் ஒரு உங்களுடைய கேரியரை மட்டும் பார்த்து நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்களா, இல்லாட்டி இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறீங்களா? எப்படி உங்களுடைய பார்வையில் சினிமா எப்படி? நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, நான் ஆல்ரெடி பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், இது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சவுல், நான் வேற சினிமா வேற இல்லை, அதுதான் நான் அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு இது கரியர், பேஷன், ஒரு இலக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் என்னோட வாழ்க்கையோட டெஸ்டினி, இல்லை இதுதான் வாழ்க்கை பயணம். அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதே மாதிரி என் கடன் சினிமா செய்வதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் கால். இந்த வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, படம் பண்றது, சினிமா பண்றது. ஸோ அதுதான் ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்பிரிச்சுவல் காலை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஸோ ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்கலாம். அது எந்த வயசில் வேணுமா, எனக்கு ரொம்ப சின்ன வயசில் இருக்கலாம், இல்லாட்டி ஆஃப்டர் 50 கூட நாங்கள் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நாங்கள் ஓகே இதுதான் எங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஓகே இதுதான் என்னுடைய கால் அப்படின்றது நீங்கள் எப்போ எடுத்தீங்க? அது நடந்தது 10 வயசுல. சின்ன வயசுல எனக்கு நாம ஏன் பிறக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு அந்த நேரம் எழுத்துக்கள் புரியாது, இலக்கங்கள் அவ்வளவா விளங்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்க நேரம் எனக்கு சினிமா தான் ஈஸியா அக்சஸ் ஆன ஒரு மீடியம். நிறைய சினிமா பார்ப்பேன், நிறைய கார்ட்டூன் பார்ப்பேன். அப்படி பார்த்து 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 இருக்கிற நேரம் ஒரு நாள் எங்களுடைய தாத்தாவோட பழைய பேப்பர்கள் நிறைய அங்கே வரும். அந்த மவுண்ட் லெவனியா ஹோட்டல் பக்கத்தில் இருந்தனாலையும் சரி, இன்னும் நிறைய ஹோட்டல் சுற்றுலா தலங்கள் இருந்தனால நிறைய வெளிநாட்டு பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே வரும். அப்போ அதில் போய் நான் ஏதாவது தேடுவேன். எனக்கு அது ஒரு சின்ன ஹாபி மாதிரி. சில நேரம் அதில் முத்திரைகள் கிடைக்கும், காசு கிடைக்கும், லவ் லெட்டர்ஸ் கிடைக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை சேர்த்து வச்சுக்கிறது. ஸோ ஒரு நாள் விசிடி கிடைச்சது. அந்த விசிடி எடுத்து நான் போட்டு பார்த்தேன். நமக்கு தான் சினிமா கொஞ்சம் ரொம்ப பிடிக்குமே, அதனால போட்டு பார்த்தேன். அந்த போட்டு பார்த்தப்போ என்னோட லைஃப் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு வெர்டிகல் லைன்ஸ் போட்ட மாதிரியே லைஃப் மாறிடுச்சு. ஏன்னா அந்த வீடியோ விசிடியில் இருந்தது ஒரு படம். அந்த படம் வந்து என்னோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன படம்? ஜெர்மன் நாட்டு படம், ரன்லோலா ரன். அந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு இதுதான் சினிமா, இதுதான் என் லைஃப் அப்படின்னு ஒரு கால் வந்துடுச்சு. அப்போ எனக்கு ஒரு 10 வயசு. ரொம்ப டூ ஏர்லி இல்லையா 10 வயசு அப்படின்றது? ஸோ அதிர்ஷ்டம் தான், கண்டிப்பாக அதிர்ஷ்டம், பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம். ஆனால் 10 வயசு அப்படின்றது நாங்கள் ரொம்ப, ஆனால் இப்போ இருக்கிற 10 வயசு கிட்ஸ் வந்து ஓகே இப்போ அவங்க ரொம்ப மெச்சுவர்டாக திங்க் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கு.
பட் நீங்கள் டக்குன்னு ஒரு 10 வயசில் இந்த படத்தை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறீங்க அப்படின்றது இல்ல கிஃப்ட். அதுக்கு முன்னாடி நான் நிறைய சினிமா பார்ப்பேன். ம். சினிமா பார்த்துட்டே இருப்பேன். தமிழ் படம், சிங்கள படம், இங்கிலீஷ் படம், சைனீஸ் படம் எல்லாமே பார்க்குறது. ஆனா ஸ்பெசிஃபிக்கா அந்த படம் என்னோட லைஃப்பை மாத்திருச்சு. அந்த படத்துல ஹீரோயின் வந்து ஓடிட்டே இருப்பாங்க. லோலா அவங்க பேரு. ம். அதுக்கு பிறகு நான் லோலாவா மாறிட்டேன். சினிமாவை தேடி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ம். ஏன்னா அதுதான் என்னோட ஒரு பெரிய கால். எனக்கு தெரியல, நான் அது ஒரு ஆசீர்வாதமா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அது ஆரம்பத்துலேயும் தெரியாது. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, நான் சினிமாவில் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் எனக்கு அவங்க சொல்கிற ஒரு விஷயம், பவனிதா நீ வந்து ரொம்ப லக்கி, ம். ஏன்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ வந்து கரியராக செய்கிற அப்படிம்பாங்க. எனக்கு அது புரியாது. இது என்னடா இது, ஏன் இப்படி சொல்கிறாங்க? ம். நாம சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவங்க என்னடா நான் லக்கின்றாங்க லக்கின்றாங்க, அப்படின்னு ஆமா. நான் நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிச்சிருக்கு, லைஃப்ல என்ன வேணும், என்ன மாதிரி கரியர் வேணும்னு சூஸ் பண்றதுக்கே தெரியாது. தெரியாது. சில பேருக்கு ஃப்ரீடமும் இல்லை அது சூஸ் Freedom-உம் பண்ணுறது. இல்ல, அதுக்கான முடியவும் முடியாது. ம். அப்ப அப்படி இருக்கும்போது, ஏன்னா நிறைய பேர் ஒரு 30 வயசை தாண்டி தான் உண்மையிலே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, பெரும்பாலும் நம்ம சொசைட்டியில. அப்படி இருக்கும்போது 10 வயசுல எனக்கு அது கிடைச்சது உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங். அதுக்கப்புறம் நான் திரும்பி கூட என்னோட இயல்பே, நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டேன்னு சொன்னா ம். அதுக்கப்புறம் என்ன உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நான் நான் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே தேர்ந்தெடுக்க மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். அது எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டா அதுக்காக போயிடுவேன். அப்போ அப்படிதான் எனக்கு சினிமா தான் அமைஞ்சது. இப்போ இருக்கிற யங் டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் ஸ்கூலில் இருக்கும்போதே இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பேருக்கு ஆர்வம் வருது. ஓகே, இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஒரு ஆக்டரை பார்த்து ஓகே இவரை மாதிரி தான் வரணும் அப்படின்ற கனவு தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டிரெக்டர்ஸ் வந்து சின்ன 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 வயசுலேயே நிறைய பேர் உருவாகிட்டு வர்றாங்க. நிறைய ஸ்கூலில் படிக்கும் போதும் சரி, ஸ்கூலில் ஒரு இப்போ ஆகஸ்ட் ஒரு 1 மந்த் லீவ் வருதா, ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோன்னு இருக்கிறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பண்ணுவாங்க. பட் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறனால அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்படியான யங் டிரெக்டர்ஸ் இப்போ உருவாகி வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதை விட நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அதையுமே ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்த்து அதுக்குள்ளேயும் அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து அதுலேயும் ஒரு ஒரு டிரெக்ஷன் இருக்குது. ஒரு மூவியை நாங்கள் என்ன ஸ்டைலில் டிரெக்ட் பண்ணுவோமோ அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் உருவாகிட்டு வர்றாங்க. ஸோ இந்த களம் வந்து இப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காக மாறி இருக்கா. ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கும் இப்போ வர்ற இந்த யங் ஜெனரேஷனுக்கும் ஒரு இந்த இப்போ இருக்கிற இந்த களம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக மாறின மாதிரி இருக்கு. சேலஞ்சிங்காக மாறினதுங்கிறத விட டோட்டலாக கலமே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே வந்து சேலஞ்சுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாங்கிறதே டே டு டே மாறுற ஒரு துறை. ஏன்னா மற்ற துறைகள், பெரும்பான்மையான மற்ற துறைகள் வந்து அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும் அதோட இதை மாற்றுறதுக்கு. ஆனால் சினிமா, மற்ற டெக்னிக்கல் ஆர்ட் இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கும். இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா இது இனோவேஷன், அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வேற மாதிரி தான் இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. சில நேரங்களில் ஆழமாக சிந்திப்பாங்க, சில நேரங்கள் ஷாலோவாக சிந்திப்பாங்க, சில நேரம் அவங்க ரொம்ப வேகமாக பயணிப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அப்போ அது ரெண்டுமே இணையும் போது ஒரு மாற்றம் வரதான் செய்யும். முக்கியமாக சினிமா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறினது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா ஃபிலிம் வந்து எக்ஸ்பென்சிவ், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாமினா வேணும், பெரிய க்ரூ வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஆனால் டிஜிட்டல் அப்படி இல்லை, அது ஒரு ஓப்பன் சோர்ஸாக மாறிடுச்சு. அப்படி ஓப்பன் சோர்ஸாக மாறின பிறகு யாருக்கும் எதையும் டிஜிட்டல் மூலமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு உருவான பிறகு அது வந்து இன்னும் வேகமாக மாறிட்டு இருக்கு. அப்போ அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறுறதுல தான் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட, இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஏஐ ஃபில்ம் மேக்கிங் இப்போ நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஏஐயை பயன்படுத்தும் போது ஏஐ வேண்டாம்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்காங்க. ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் சினிமா இல்லை, அது வந்து ஒரு இனோவேஷன், அவ்வளோதான். அதுக்கான வாழ்த்தகவும் வேற மாதிரி தான் அமையும். அதே மாதிரி இப்போது ஸ்ட்ரீமிங் லைன்ஸ் எல்லாம் பெருகின பிறகு சினிமாவோட ஃபார்மட்டே மாறிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்த படங்கள் எல்லாமே ஒயிட் ஸ்க்ரீனில் தான் இருக்கும்.
ஃப்ரேம்ஸ் எல்லாமே வைடாக இருக்கும். ம் இப்போ ஸ்ட்ரீமிங் இது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா எல்லாமே க்ளோஸாக. க்ளோஸாக இருக்கு. ஏன்னா நீங்கள் டிவியில இருந்து வீட்டில் இருந்து இல்லை ஒரு ஃபோனில் இருந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அதோட ஷேப் வந்து மாறும். அதே மாதிரி லைட்டிங்ல இருந்து லென்ஸ்ல இருந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு. இப்போ மாறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சில நேரம் வைடில் கதை சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு பர்சன் எப்படி அதுக்கு மாறுவாங்க, ம் எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க, பிஸ்னஸை எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தியேட்டருக்கு படம் எடுக்கிறது வேற, ஸ்ட்ரீமிங்க்கு படம் எடுக்கிறது வேற. ம். ஸ்ட்ரீமிங்க்கு எடுத்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போட முடியாது. நிறைய பேர் நினைக்கிறது ஒரு மொபைலில் கூட படம் எடுத்துடலாம். கண்டிப்பாக எடுத்துடலாம், ம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறீங்கிறதுல தான் பிரச்சனை வருது. ஐமேக்ஸில் எடுத்த படத்தை லோக்கலி ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்க்ரீனிங்கே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டிவ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இதை சமாளிக்க முடியாம தான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியாம தான் ஒவ்வொருத்தரும் தடுமாறுறாங்க. ம் ஸோ இந்த தடுமாற்றத்தை தாண்டி எல்லாருக்குமே ஏதோ ஒரு சேலஞ்சு வரத்தான் செய்யும். அந்த சேலஞ்சை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அடுத்த இதுக்கு போகிறோங்கிறது தான் ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கருக்கும் கிடைக்கிற ஒரு இது. இப்போ டிஜிட்டல் ஈரால இருக்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ம். இப்போ மெஸ்ஸீவாக ஒரு கூட்டம் வருது. ஆனால் ஒரு ஈரா முடியும் போது தான் தெரியும் எத்தனை பேர் நிலைச்சிருந்தாங்கன்னு. இப்போ ஃபிலிம்லேயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. ம் சீசன் ஆக்டர், சீசன் டிரெக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஆனால் முடியும் போது யார் நிலச்சி நிற்கிறா, அதுதான் இங்கே கேள்வி. ஸோ இப்போ இருக்கிற மெசிவ் கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தயங்க தேவையும் இல்லை. ம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எடுங்க. நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் நீங்களா இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ம் அதை சில நேரங்கள் நீங்கள் பிஸ்னஸ் தான் மைண்டில் இருந்த என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ஸ் மைண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போங்க. மிட் ஃபிலிம்ஸ் மைண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போங்க. இல்லை நான் ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஓகே. ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஏன்னா ம். நீங்கள் மாற்றிக்கிறதுனால உங்களுடைய ஃபில்ம் மேக்கர் ஐயை நீங்கள் இழந்துருவீங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது இப்போ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் வர வர அதிகமாகும் போது நீங்கள் உங்களை மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க? ஏன்னா ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு பர்சனுக்கு வந்து மென்டலி அவங்க எப்படி ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை விட அவங்க மென்டலி எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒர்க் ஆகும். நிறைய புது புது விஷயங்கள் எங்களால் யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், எல்லாமே அப்போ தான் நடக்கும். ஸோ இப்படி சேலஞ்சஸ் நிறையா வருது. இப்போ இது வந்து ஒரு சினிமா அப்படின்ற இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற சேலஞ்சஸ். இதை தாண்டி வெளியே சொசைட்டியில் நிறைய சேலஞ்சஸ் வரும். ஃபேமிலி ரீதியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் இப்படி ஏதோ ஒரு சேலஞ்சஸ் எங்களை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அவங்கள மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கொள்கிறது? அப்போ எனக்கு வந்து அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா என்னோட மெக்கானிசமே அப்படி தான் இருக்கும். ம் நான் வாழ்ந்தது வளர்ந்த விதம் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே ஈஸியாக கிடைச்சதில்ல. ஒரு சின்ன விஷயமும் பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் கிடைக்கும். அப்படி ஸ்ட்ரகிள் பார்த்து 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 நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து பார்த்து எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அதுக்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னா நான் பிறந்தது கூட்டு குடும்பத்து, பிறந்து வளர்ந்ததெல்லாம் கூட்டு குடும்பத்து. ம் அப்போ ஒரு க்ரௌடட் பர்சனாக தான் எப்பயுமே க்ரௌட் சத்தம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தனியான ரூம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. கிடைக்காது. இப்போ நான் இன்டர்நேஷ்னலி போகும்போது என் கூட வர்றவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா பேரப் பண்ணி விட்டுருவாங்க. ம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாமே ஷேர் பண்ணணும். தனியாக உங்களுக்கு வாஷ்ரூம் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் ஷேர் பண்ணி தான் இருக்கணும். கதறுவாங்க, அழுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தனியாக இருந்து ஒரு ப்ரிவிலேஜில் இருந்து வளர்ந்தவங்க, இல்லை அங்கே வந்து தனி குடும்பங்கள் தானே ம் ஆமாம். அப்படி வந்தவங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லை. நான் நம்ம பாட்டுக்கு வேலையே செஞ்சுட்டு போயிடுவேன். அதே மாதிரி நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஆள் இல்லை. நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. தனியாக வேலை செஞ்சது, சிங்கிள் மதர் அந்த மாதிரி எல்லாமே அம்மாவுக்கு இருந்தனால தனியாக நான் வேலை செஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் படிக்கும்போதே ஒர்க் எல்லாம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு என்ன சொல்கிறது, அப்படி தான் இந்த லைஃபே இருக்குது. ஸோ உங்களுக்கான உங்களை சுற்றி அமைந்த அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களை அதுக்கேற்ற மாதிரி உங்களை கிரியேட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்கு. ஒர்க் எல்லாமே. அதுலேயும் நான் ஆசைப்பட்டது லோக்கல் சினிமாவோ இந்தியன் சினிமாவோ இல்லை, இல்லை, இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னல். அது ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லாத்துக்கும் போகணும், அங்கே போய் ரிப்ரசன்ட் பண்ணணும். எல்லாமே டாலர்ஸில், யூரோஸில், பவுண்ட்ஸில் தான் இருக்கும். அது ஈஸி கிடையாது. அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலமையில இன்னைக்கு லோக்கல் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லை. இங்கேயே நமக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நான் காலையில் ஒரு வேலைக்கு போவேன். அது முடிஞ்சு 6 மணிக்கு முடியுதா, அதுலேருந்து இன்னொரு 10 மணி வரைக்கும் இன்னொரு வேலை, 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு வேலை, 3 மணிக்கு வந்து ஒரு படம் பார்த்துட்டு திரும்ப 4 மணி 5 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு திரும்ப எந்திரிச்சு வேலைக்கு போவேன். ஓகே. ஸோ இப்படி தான் நான் ஏர்ன் பண்ணேன். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீ ஃபாரின் போகிற, எப்படி உனக்கு இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு.
ஏன்னா நான் 5-6 வேலை செய்கிறேன். சரி. ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒவ்வொரு வேலை செய்கிறேன். அதன் மூலமா எடுத்த காசுல தான் நான் போனேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரகிள்லயே இருந்ததால ஸ்ட்ரகிள் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு கேட்டா பதில் தெரியாது. ஏன்னா அது இயல்பாவே அமைஞ்சிருச்சு. ஓகே. அதோட நான் கொஞ்சம் ரெசிலன்ஸான பர்சன். ம். வேலிடேஷன் எதிர்பார்க்க மாட்டேன். தோத்தா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ம். தோக்குறது எனக்கு பிடிக்கும். ஆனா என்னுடைய தோல்விகளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதுல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பா. மென்டர்ஸ் யாரும் கிடையாது. இப்படி போங்க, இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அப்போ வீட்லேயும் சினிமாங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் கிடைக்காது. ஸோ நான் விழுந்து விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டனால எனக்கு விழ நான் எந்திரிக்கிற வேகம் கூடிருச்சு. விழுறதை பற்றின பயமே எனக்கு கிடையாது. ஸோ நான் ஈஸியாக ரிஸ்க் எடுப்பேன். நான் ரெசிலன்ஸ் ஆன பர்சன்கிறனால எனக்கு எதை பற்றியுமே ஒரு என்னது பயம் கிடையாது. ஓகே. அதனால எனக்கு இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்றதுன்னு தெரியல உண்மையிலேயே. ஓகே. ஆனால் நான் என்னுடைய மற்ற கலைஞர்கள்ட்ட நான் பார்த்த ஒரு விஷயத்துல உங்களை நீங்க நம்புங்க. ம். மற்றவங்களை விடவும் உங்களை நீங்க நம்புனீங்கன்னா போதும், முன்னாடி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் எவ்வளவு தோக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களால் கற்றுக்கொள்ள முடியும். நானுமே நம்புகிற ஒரு விஷயம், லூசிங் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் சம்திங். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் அந்த தோல்வி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு பாடமாக இருக்கலாம். அது வந்து வேறு எந்த ஒரு விதத்துலையுமே எங்களால் ஒரு தியரியாவோ ஒரு ப்ராக்டிக்கலாவோ அது எங்களால் லேர்ன் பண்ண முடியாது. அதுதான் பெஸ்ட் வே. ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. உண்மைக்குமே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கிஃப்டட் தான். என்ன அதான் என்னோட ஸ்ட்ரகிள், என்னோட பெயின் எல்லாமே கிஃப்டடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுலேருந்து தான் ஸ்டோரிஸ் வருது, அதுலேருந்து தான் இது வருது. எனக்கு வந்து சில பேருக்கு வந்து சத்தமே இல்லாமல் இருந்தால் தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்னைய கொண்டு போய் நான் வந்து ஆட்டோவில் போகும்போது எழுதிட்டு போவேன், பஸ்ஸில் நின்றுட்டு எழுதிட்டு போவேன், ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் எழுதுவேன். அப்போ எனக்கு அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. நான் எங்கே இருந்தாலும் வேலை செஞ்சிருவேன், எங்கே என்ன நடந்தாலும் சினிமா செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இயல்பாகவே வந்துருச்சு. ஓகே. ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவு, ம். ப்ரிவிலேஜ் ரொம்ப குறைவு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா லூசிங்கிறது ரொம்ப பெரிய லெசன் அப்படின்னு. நான் எப்பவுமே எனக்கு ஒரு தோல்வி கிடைக்கும் போதோ இல்லை ஒரு ஃபெயிலியர் ரிஜெக்ஷன் நடக்கும் போதோ நான் ஏன் ரிஜெக்ட் ஆனேன்னு யோசிப்பேன். அந்த ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை எப்படி கம்மி பண்ணலாம் ம். அப்படின்னு தான். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப போட்டி மிக்கது. எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வர முடியாது, ஆனால் வளர்த்துக்க முடியும். ஸோ ரிஜெக்ட் ஆனதுக்கான இப்போ ஒரு பிச்சில் நான் தோத்துட்டேன்னா ஓகே, நான் எதனால் ரிஜெக்ட் ஆனேன், என்னோட மைனஸ் என்ன, அதை ஜெயிக்கிறதுக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி அதை இது பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். ஐயோ தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேன். அதனால தான் என்னால் இத்தனை நாடுகள் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருது. மற்றது நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு ட்ரீம் வந்து இன்டர்நேஷ்னல் சினிமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சிரித்தாங்க, கேலி பண்ணாங்க, யாருமே நம்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு 10 வருஷத்தில் நான் அதை அச்சீவ் பண்ண பிறகு நம்புகிறாங்க. அவங்களுக்கு அது புரியல நான் எப்படி போனேன்னு. அது பிலீவ் தான், செல்ஃப் பிலீவ் தான். நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா எல்லாமே மாறும், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப சார் நாங்கள் கிஃப்டட் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். பட் அந்த கிஃப்டட் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரகலையும் எனக்கு உங்களுக்கான ஒரு கிஃப்டாக நீங்கள் எடுத்துக்கொள்வது வந்து உண்மைக்குமே ஓகே, இதுதான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நாங்கள் அதை சிரிச்சுக்கிட்டே நாங்கள் ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என் லைஃப்பில் நான் பார்க்குறது எது நடந்தாலும் நான் அமைதிக்கு போயிடுவேன், அமைதியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். சில நேரங்கள் அழுகிறது உண்டு. ஏன்னா அழுகிறதுங்கிறது ஒரு மாதிரி கிளென்சிங் எமோஷனை கிளென்ஸ் பண்ணுதும்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 4 பேர் முன்னாடி அழக்கூடாது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அழுதுருங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் ஒரு நாள் முழுக்க தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சு முடிச்ச பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சு ஓகே அடுத்து கிளம்பலாம், ஓகே அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும். சில நேரம் நமக்கு வந்து ப்ரிவிலேஜ் உட்காந்து அழுகிறது கூட ப்ரிவிலேஜ் கிடையாது. ஏன்னா நான் 5-6 வேலை பார்க்கணும், அதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை, என்னோட ஃபேமிலியை கேர் பண்ணணும், என்னையும் பார்த்துக்கணும், இந்த கரியரை என்னோட ட்ரீமை நோக்கி போகணுங்கிறப்போ பல நாள் நான் ஆஃபீஸில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டே இது பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியும், அழுகிறது கூட டைம் இல்லை. ஏன்னா நம்ம போக வேண்டியது கூட நிறைய இருக்குது.
ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் மூவிஸ் வந்து ஒரு பிக் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ரீசனாக நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸை தேர்ந்தெடுத்தது? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் நிறையா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் எல்லாமே அந்த வளர்ந்து வருது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் தேடி போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் இல்லாட்டி இந்த அனிமேஷன் ஃபிலிம் இதுக்குள்ளே போகிறதுக்கான ரீசன் என்னது? ஓகே. ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் உண்மையாக எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு எடுக்கிறதுல பெரிய ஒரு ஆர்வமும் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்து பழக்கப்பட்டது முழுக்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே, ஒரு கதையை எப்படி ஒரு 3 ஹவர் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்றது தான் ஒரு ஸ்டார்ட். அது வந்து எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆக்டுக்குள்ளே தான் நீங்கள் முடிவு பண்ணணுக்கு. ஆனால் நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான். ஆமாம். இந்தியன் படங்களாக இருக்கட்டும், ஹாலிவுட் படங்கள் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது நமக்கு ஃபெமிலியர் இல்லை. டிஜிட்டல் வந்த பிறகு ஒரு டைமுக்கு பிறகு தான், ஒரு 2000ங்களுக்கு பிறகு தான் நமக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிற மீடியம் அறிமுகமாகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்ரீலங்காவில் அந்த இப்போ இருக்கிற தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுத்தீங்கன்னா அநேகமாக நான் தான் கடைசியாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ஆளாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே எடுத்து பூமாகி ஃபேமஸ் ஆகி முடிஞ்ச பிறகு கடைசியாக எடுத்ததில் செட்டில் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவும் தெரியாது, எடுக்கிற ஐடியாவும் இல்லை. எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும், இப்படி தான் இருந்தது. ஆனால் அதை எடுக்கிறதுக்கான வழிமுறை இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலை. உங்களை மாதிரி நானும் மீடியாக்குள்ளே ஜாபில் தான் இருந்தேன். அப்போ நமக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எந்த வழிகாட்டுதலும் இல்லைங்கிறப்போ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. ஓகே, ஃபிலிம் ஸ்கூல் போகணும். ஆனால் வசதி கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்னு செய்யும்போது தான் இன்டர்நேஷ்னலி நிறைய ஃபிலிம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு போகலாம், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நான் தேடி கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வேணும், குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஷார்ட் ஃபிலிம். ஓகே, அப்போது வேற வழி இல்லை, நம்ம எடுத்தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி மனசு அப்படியே இது பண்ணிக்கிட்டு போய் எடுத்தது தான். ஓகே, ஒரு 3 ஹவர் நீங்கள் பிளான் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ஒரு 3 மினிட்ஸ்குள்ளே சுருக்கிறது அப்படின்றது? முதல்ல நான் ஷார்ட் ஃபிலிம் எழுதும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது நான் பிச் பண்ணப்போ எனக்கு இந்த ஜூரி பேனல் சொன்னாங்க, அமேசிங் கன்செப்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை உன்னால் படமாக எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது ஷார்ட் ஃபிலிம்குள்ளே நிற்காது. ஏன்னா எனக்கு அந்த மீடியமே தெரியாது. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க எனக்கு வந்து ஒரு மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் சன்னதேசப்பிரியா அவங்கெல்லாம் அந்த பேனலில் இருந்தாங்க. அவங்களுக்கு என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சினிமாவை நான் பார்த்த விதம், ப்ரெசென்ட் பண்ண விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்ன ஸ்டோரி எடுக்க முடியுமான்னு பாரு, இல்லை இதில் இருக்க ஒரு சீன் எடு, ரெண்டுமே ஒன்று தான், அது பண்ண முடியுங்க. ஓகே, இந்த படத்தை நீ எடுத்தன்னா இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பெரிய விஷயம். இல்லை ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணு. நம்ம என்ன யோசிப்போம், ஃபீச்சராக எடுக்கத்தானே யோசிப்போம். நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்குரிய ஆட்கள் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். இல்லை நம்ம எந்த அளவு ட்ரீமராக இருக்கிறோமோ, எந்த அளவு ஒரு அம்பிஷியஸாக இருக்கிறோமோ, அதே அளவு சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். அப்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைவுங்கிறப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்ப புதுசாக ஒரு கதை, ஒரு 3 பேர், ஒரு வீடு, அந்த மாதிரி எழுதி எடுத்து என்னுடைய முதல் படத்துக்கு என்னோட டெக்னிக்கல் டீமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் என்ன லண்டன் வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. ஏஞ்சலினா ஜோலி மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதே மாதிரி பெர்லின் கூட்டி போச்சு. நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பெருசாக பண்ணலை, ஒரு 2-3 தான் பண்ணியிருக்கேன். அந்த பண்ண அத்தனையும் எனக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு அழைத்து போன படங்கள் தான். ஓகே, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் உங்களோட எடுக்கிற ஃபிலிம் வந்து எவ்வளோ ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது? ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நம்பர்ஸில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற நம்பர்ஸ் தான் பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிலிமுக்கு வர வசூல் எவ்வளோன்றதை பார்க்குறோம். இட்ஸ் நம்பர். எல்லாத்தையும் நாங்கள் நம்பரில் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ நம்பர் அதிகமாக இருந்தால் வெற்றி பெருசு, நம்பர் இல்லாட்டி நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் எடுக்கிறதா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு மாஸ் பெரிய ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஃபில்ம் எடுக்க போகிறீங்க. பட் நீங்கள் வந்து ஓகே நான் இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஃபில்ம் எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்லையா? இல்லை, ஏன்னு சொன்னால் எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காக எடுத்தனால இங்கே பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. உண்மையில் நான் அதை எதுக்கு எடுத்தேன்? இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு தானே எடுத்தேன். என்னுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கோ என்னுடைய ஸ்டோரிஸை இது பண்ணுறதுக்கோ இல்லை.
நிஜமாவே நான் அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். பட் நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டீங்க. அந்த பட் இடத்த நான் ரீச் உங்களுக்கான ரெகக்னிஷன் இப்போ நீங்கள் அந்த ஓகே நீங்கள் இவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, இவ்வளோ ஓகே, அது உங்களுக்கான ரெகக்னிஷன். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு 10 வருஷம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ ரெகக்னிஷன் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது ஓகே உங்களை இவ்வளோ பேருக்கு எத்தனை பேருக்கு உங்களை தெரியும், எத்தனை பேர் உங்களுடைய படங்களை பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் உங்களை பற்றி பேசியிருக்காங்க, உங்களுக்கு இதன் மூலியமாக எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இல்ல அதுவும் இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, இப்போ நான் ரீச் பண்ணது, இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க எதுக்காக ஒரு விஷயம் எடுக்கிறீங்க? இப்போ ஒரே அதாவது இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறீங்கன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட்ல எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சர்டன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு சரியான பாத் இருக்கு. அது வழியா போய் தான் இந்த பக்கம் வரணும். அதுதான் நார்மலா நடக்கும். ஸோ எடுத்தோடனே நான் ஒரு கமர்ஷியல் படம் என்னால் பண்ண முடியாது. என்னை நம்பி யாரும் காசு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிகினர், ஒரு பொண்ணு நம்ம சொசைட்டியில் அதை செய்ய மாட்டாங்க இல்லையா? அதோட என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபில்மாக தான் இருந்தது. அதனால நான் அந்த வழியை தான் சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த படங்கள் ஹைலி சக்ஸஸ். என்னுடைய படங்கள் தோல்வி கிடையாது. ஏன்னா ஒரு படம் போட்ட காசை திருப்பி கொடுக்கணும். அதுதான் முதல் இது. டேபிள் ப்ராஃபிட் வந்துடும். அந்த படங்கள்ல டேபிள் ப்ராஃபிட் இருக்கு. அதை தாண்டியும் இருக்கு. அதை விட என்னுடைய கேரியர் சக்ஸஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரே ஷார்ட் ஃபிலிம்ல லண்டன் பெர்லின் போறதுங்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு நடக்கிற விஷயம் இல்லை. எனக்கு அது நடந்தது. ஸ்ரீலங்காலேயே ஃபர்ஸ்ட் உமன் ஃபில்ம் மேக்கரா பெர்லின் வரைக்கும் எனக்கு பெர்லினாலே டேலண்ட் ஸ்போர் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, உமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது என்னோட படம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா நம்ம செய்கிற வேலையை பெஸ்ட்டாக செய்யணும். ஓகே, அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கிறது, ஸ்டோரி டெல்லிங்கிறது டிஃப்ரெண்ட்டே ஒழிய எப்படி நீங்கள் கேமரா வைக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்க எல்லாம் ஒன்று தான். எப்படி கதை சொல்கிறீங்கிறது தான் வேறுபடுது. ஸோ அதில் அவங்க பார்த்தது உங்கள் படம் ஒரு போயம் மாதிரி இருக்குன்னு தான் எனக்கு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு படம் எடுக்க வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இன்டர்நேஷ்னலி நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிஸ்னஸ். ஏன்னா நம்ம பிழை விடுற ஒரு விஷயம் என்னன்னா பிஸ்னஸ் தான். நம்ம சினிமாவை ஆர்ட்டாக பார்க்குறோம், இல்லை கமர்ஷியலாக பார்க்குறோம். சரியா? கமர்ஷியல் படம் எடுக்கிறோம். நான் ஹைலி அப்ரிஷியேட் பண்ணுறேன் இங்கே இருக்கிற எல்லா கமர்ஷியல் டைரக்டர்ஸ்க்கும். ஆனால் எத்தனை பேரால் சக்ஸஸ் பண்ண முடியுது? சக்ஸஸ்ன்னு நாம் சொல்கிறோம், படம் தியேட்டருக்கு வருது, ஆடியன்ஸ் வராங்க, எல்லாம் ஓகே. பட் எத்தனை பேர் டேபிள் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணாங்க? எத்தனை பேர் போட்ட காசு ரிட்டர்ன் வந்தது, ROI வந்தது? அதுதான் எனக்கு இருக்க பெரியது. சக்ஸஸ்ங்கிறது இது வந்து எமோஷனல் சக்ஸஸ். படம் எடுத்து ஆடியன்ஸ் வந்து பாராட்டி அது வந்து எமோஷனல் சக்ஸஸ். பட் உண்மையான சக்ஸஸ் எப்படின்னா அந்த படம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கணும். அதுதான் உண்மை. இப்போ நான் போன இதில் நான் படிச்சுக்கிட்ட இன்னொரு விஷயம், நிறைய பேர் நினைக்கிறது நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு சும்மா ஃபெஸ்டிவல் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் வந்து பிஸ்னஸையும் சேர்த்து தான் கற்றுக்கிட்டேன். எங்கெங்கே ஆடியன்ஸ் இருக்குது, நம்ம படத்தை எங்கெங்கே கொண்டு போய் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அதை எங்கே ஸ்க்ரீன் பண்ணுவீங்க? லோக்கலி ஸ்க்ரீன் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ணுவீங்க. நான் ஒரு படம் எடுத்தால் என்னால் 10-15 நாடுகளுக்கு கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ண முடியும். இந்த டேஷ்போரா ஸ்க்ரீனிங் இல்லை, ப்ரொஃபஷ்னலி என்னால் கொண்டு போய் ஸ்க்ரீன் பண்ண முடியும். அது எங்கேருந்து வருது சொல்லுங்க பார்ப்போம். யாரை நம்புகிறாங்க, என்ன நம்புகிறாங்க? என் மேலே இருக்கிற கிரெடிபிலிட்டி. இவங்க பர்ஃபெக்டாக படம் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட கெரியர் சக்ஸஸ், கெரியர் அச்சீவ்மெண்ட். இவ்வளோ ஒரு சின்ன நாட்டில் இருந்து இவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணியிருக்காங்க. மற்றது ஏற்கனவே நான் எடுத்த படங்களில் இது அந்த படம் சினிமாவாக அது சரியாக இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் மெத்தடா இப்போ நான் எழுதியிருக்கிறது. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஆடியன்ஸ் ஃபிலிம் தான், ஆல் ஆடியன்ஸ் ஃபிலிம் தான். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு என்னது இந்த ஃபெஸ்டிவலுக்கான ஆர்ட் ஹவுஸ் படம் இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபெஸ்டிவலுங்கிறது இந்த ஆர்ட் ஹவுஸ் படங்கள் மட்டும் போடுற இடம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அங்கே எல்லா விதமான படங்களும் வரும். எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் வர்றதுக்கு தனியாக ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கிற கமர்ஷியல் படங்கள்லாம் அங்கே கூட வரும். அது அங்கே அழுவோம், சிரிப்போம், கைத்தட்டுவோம். அங்கேயும் வர்றது ஆடியன்ஸ் தான், ஒரு வைடு ஆடியன்ஸ். இப்போது எனக்கு லோக்கலி படத்தை ஸ்க்ரீன் பண்ண முடியும், தமிழ்நாட்டை ஸ்க்ரீன் பண்ண முடியும், அதை தாண்டி இன்னும் பல நாடுகளில் ஸ்க்ரீன் பண்ண முடியும். அந்த படத்தை பல இடங்களில் எடுக்க முடியும். நான் எந்த நாட்டில் எடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த நாட்டுக்கு போய் பண்ண முடியும். இதை இந்த 10 வருஷத்துல நான் செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு சக்சஸா இல்லையா? பெரிய சக்சஸ் தானே. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் பேசல, மக்கள் பேசல, இல்ல மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். என்னன்னா சொல்ல மாட்டாங்க. ஓகே,
ஒன்று ஒரு விஷயம் பவனிதாவை அக்சஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் யாரோடய மூவ் பண்ண மாட்டேன். மற்றது நான் நாடாக இருக்கிறதால எனக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்போ அதனால என்னை அக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால யாருக்கும் தெரியாது நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் ஏதோ செய்கிறேன்னு மட்டும் தெரியும். ஏன்னா ஒரு மூங்கில் மரம் வந்து இவ்வளோதான் இருக்குமா, திடீர்னு அது வளர்ந்து பெரிய இதாக மாறிடும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த மூங்கில் காற்று இது எல்லாமே சேர்த்து 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 வச்சுட்டு இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க அது வளரல, இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அது வளர்ந்து நிற்கும். ஏன்னா அது சேமிச்சதை அதை எடுத்துட்டு வளருது. இப்போ நான் சேமிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல என் படம் ரிலீஸ் ஆகும்போது மற்ற எல்லாரையும் விட ஒரு வைடு ஆடியனை என்னால் ரீச் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ என்னால் ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியுமான்னு. இப்போ என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளில் என்னோட படத்தை ஸ்க்ரீன் பண்ண முடியும், ஓடிடி பிஸ்னஸ் செய்ய முடியும், ஃபெஸ்டிவலில் எனக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். என்னோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசு, என் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறவங்க பெருசு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். மேபி அந்த சக்ஸஸ் நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளோதான் பேச்சு. அதே மாதிரி நான் வேலிடேஷனை எதிர்பார்க்க மாட்டேன், யாரோட பெர்மிஷனையும் எதிர்பார்க்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி நான் யோசிக்கிறதுனால எனக்கு இந்த மக்கள் என்னை பற்றி பேசலை, இவங்க வந்து என்னை பற்றி அங்கீகரிக்கல, அந்த இது பெருசாக இல்லை. ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரச்சனை வர்றதா இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உமன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டூல். அது வந்து 2 பக்கமும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி அதை ஒரு பிரச்சனை வரும்போது அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைக்கு அந்த கார்டை யூஸ் பண்ணி, உமன் கார்டை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த பிரச்சனையை திருப்பி விட்டுட்டு போகவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில் ஒரு விமென்னா நீங்கள் ஒரு மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்க, அதுவும் டிரெக்டராக, நாட் அ ஆக்ட்ரஸ் இல்லை, ஒரு டிரெக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ரைட்டராக நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி உண்மைக்கும் அலோவ் பண்ணுதா? முதல்ல நிச்சயமா இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அது உண்மை. ஏன்னு சொன்னா இங்க வந்து தமிழர்களை அலோவ் பண்றது பிரச்சனை. ஓகே, ஆண்களை அலோவ் பண்றது இன்னொரு பிரச்சனை, பெண்களை அலோவ் பண்றது இன்னொரு பிரச்சனை. ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஏன்னா இது இங்க ஹைராக்கி இருக்கு, ஒரு டாமினன்சி இருக்கு, ஒரு கல்ச்சர் கேபிட்டல் இருக்கு. அவங்க தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி மற்றவங்க வர்றது ஈஸி இல்லை. ஒரு சாதாரண மலையகத்துல இருந்தோ, ஒரு யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியில் முல்லைத்தீவுல இருந்தோ வர்றதுங்கிறது ஈஸி இல்லை. சினிமாவுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். அப்போ அதில் இருந்து ஒரு பெண்ணா வர்றது இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. ஏன்னா அதோட இப்போ வெளிப்படையாக சும்மா அடிக்கடி இதையே சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு கீழே ஏடியா வர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கீழே ஏடியா இருந்தா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுவாங்க. இப்போ அவங்களோட எமோஷனல் ஸ்டேட்டையும் நாங்கள் இது பண்ணுவோம். உலகம் முழுக்க இந்த பாலின வேறுபாடுங்கிறது இருக்கு. அப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை நடக்கும்போது வாய்ஸ் கொடுத்தா ஆகும். அது வேற. இங்க பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்றதுங்கிறத தாண்டி இங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைவு. வந்த பெண்களையும் நிறைய திட்டுறது, மோசமா நடத்துறது, அது எல்லாமே இருக்கு. நிறைய பேர் என்கிட்டயே ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் நடந்திருக்கு. எனக்கு நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நான் எந்த இடத்துலயும் அந்த கார்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன அனுமதிக்கிறதுக்கு நீங்க யாரு? எனக்கு இது விதிக்கப்பட்டது. இந்த உலகம் எனக்கு இதுதான் சொல்லியிருக்கு. என்ன நான் நம்புறேன். நீங்க யாரு என்னைய புறக்கணிக்கிறதுக்கு? எனக்கு முதல்ல வந்து சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், ஓகே நீங்கள் அனுமதி காட்டி விடுங்க. இலங்கை தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் என் பேரை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எழுத முடியாது, நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது வந்து எனக்கு நான் பிளான் பண்ணி சொன்னதில்லை, அப்படியே வந்தது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நான் அலோவ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நீங்க யார் அலோவ் பண்ணுறதுக்கு? நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். என்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, பிஸ்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் இன்வெஸ்டர்ஸ் வரப்போகிறாங்க, படம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் இந்த விஷயத்தை நான் இப்படி தான் பார்க்குறேன். ஆனால் பிரச்சனைகள் இருக்குது, அதை காலம் எடுக்கும். ஏன்னா ஹாலிவுட்லேயே ஜெண்டர் பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ தான் வாருக்கு பிறகு ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிற நேரம், ஒரு பிகினிங் இண்டஸ்ட்ரி, இன்விசிபிள் இண்டஸ்ட்ரி, அங்கே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சேர்ந்து ட்ரை பண்ணும், பிரச்சனை நடக்கும்போது வாய்ஸ் கொடுப்பேன். அதே நேரம் அதை பிரச்சனைன்னு சொல்லி
ஆண்களையும் பெண்களையும் ஒதுக்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. நான் பவனிதாவுக்கு நாங்கள் உண்மைக்குமே எதிர்பார்க்குற விஷயம், இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகலை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரகல் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் என்ன தான் கிஃப்டடான பர்சனலாக இருந்தாலும் அந்த உங்களோட ஸ்மைல், அந்த நடக்கிற ஸ்ட்ரகலையும் ஒரு ஸ்மைலாக எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க. ஸோ இந்த விஷயம் உண்மையிலேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போயே நீங்கள் ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் உங்களை இன்னும் பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த சக்ஸஸ் இன்னமும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ இது உங்களுக்கான சக்ஸஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண போகுது. ஸோ அந்த பயணம் வந்து உண்மைக்குமே நிறைய பேரை, நீங்கள் மட்டுமே இல்லாமல் உங்கள் கூட நிறைய பேர் முன்னுக்கு வர்றதுக்கு இந்த பயணம் வந்து பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பயுமே நம்புகிற ஒரு விஷயம், சினிமாங்கிறது ரிலே ரேஸ் மாதிரி தான். ஒருத்தர் ஓடி இன்னொருத்தர் பேட்டனை கொடுக்கணும். ஸோ அது நடக்கும். நிறைய நல்ல கலைஞர்கள் இருக்காங்க, உங்களை மாதிரி ஆதரிக்கக்கூடிய நல்ல ஊடக நபர்கள் இருக்காங்க. ஸோ இனி நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.